11ஆம் திருமுறை வகுப்பு நிறைவாக போகுது. திருமுறையும் வந்துருச்சு நிறைவுக்கு. இந்த 11ஆம் திருமுறையில் நம்முடைய காரைக்கால் அம்மையார் முதல்ல பதிகப் பெருவழி காட்டிய அம்மையார் அருளிய பணுவல்கள். திருமுறையே சிவபெருமான் திருவாய் மலர்ந்தருளிய சிறப்பு அப்படின்னு பாடுறோம் இல்லையா? அந்த சிறப்புடைய அந்த சிவபெருமான் அருளிய அந்த பணுவல் 11ஆம் திருமுறையில் அமைந்திருக்கிறது. இந்த 11ஆம் திருமுறை என்பது பிரபந்தங்கள் அமைப்பில் அமைந்திருக்கக்கூடிய பாடல்கள். நமக்கு திருவாசகம் எல்லாரும் முற்றோதல் பண்ணுறோம். தேவாரம் அப்பப்போ கொஞ்சம் தெரியும். இந்த 50 புராணம் 12 திருமுறையெல்லாம் பாடுறப்ப ஏழு திருமுறைகளையும் தேவாரம்னு சொல்கிறோம். ஆனால் 7ம் தேவாரம் இல்லை, அது திரு கடைக்காப்பு, திரு தேவாரம், திருப்பாட்டு, திருவாசகம். 9ஆம் திருமுறை திரு விசைப்பா, திருப்பல்லாண்டு. 8ஆம் திருமுறையே திருவாசகம், பிற்பகுதி திருக்கோவையார். 9ஆம் திருமுறை திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு. 10ஆம் திருமுறை திருமந்திரம். 11ஆம் திருமுறை 12 ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிற திருமுறை. எத்தனை பேருங்க? 40 நூல்கள் இருக்குது 11ஆம் திருமுறையில் பிரபந்தம். இந்த 40 நூல்கள் 12 ஆசிரியர்கள், மொத்தம் 27 ஆசிரியர்கள் 12 திருமுறைக்கு இல்லையா? அதில் 3 திருமுறை ஞானசம்பந்தர், 4, 5, 6 அப்பர் சாமி, 7ஆம் திருமுறை சுந்தரர், 8ஆம் திருமுறை மணிவாசகர், 9ஆம் திருமுறை திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு 9 ஆசிரியர்கள்னு பார்த்தோம். 10ஆம் திருமுறை திருமூலர், 11ஆம் திருமுறை 12 ஆசிரியர்கள். 12ஆம் திருமுறை ஒரே ஆசிரியர் சேக்கில. 9, 11, 12, 1, 13, 14, 9, 23, 4, 27 பேர். நம்ம மறக்கக்கூடாது. அப்படி 12 ஆசிரியர்கள். முதல் ஆசிரியர் ஆலவாயுடையார், சொக்கநாதர், திரு ஆலவாயுடையார், காரைக்கால் அம்மையார், அப்புறம் ஐயடிகள் காடவர்கோன், சேரமான் பெருமாள், தேவநாயனார், நக்கீரர், கல்லாடர், கபிலர், பரணர், இளம்பெருமானடிகள். பக்கம் 28 நமக்கு இருக்குது. அதெல்லாம் மனனம் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு ஒரு பாட்டே இருக்குது. திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திரு வாலியமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்கால் அம்மை, ஐயடிகள் காடவர், சேரமான், எழில் கல்லாடர், பரணர், மெய்யுணர், இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராடிகள், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிலாரும். ஆமாம், அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இப்பெருமக்கள் இல்லைன்னா இந்த பதிகம் நமக்கு கிடைக்காது. இவர்கள் பாடியதெல்லாம் ராஜராஜ சோழர் மீட்டு கொடுக்கலைன்னா திருமுறைகள் நமக்கு கிடைச்சிருக்காது. அதனால் அவர்களை எல்லாம் நாம் நன்றியோடு நினைந்து போற்றுவது நம்ம கடமை. நவம்பர் 1ஆம் தேதி ஐப்பசி சதயம் நம்முடைய அரண்மனை அறக்கட்டளை சார்பில் கோவையில் இந்துஸ்தான் கல்லூரி அந்த இதில் விழா நடக்க இருக்கிறது. அரண்மனை சார்பில் ராஜராஜ சோழர் விழா. ஏன்னா சைவராகிய நாம் ராஜராஜ சோழரை போற்றவன். அவர் இல்லைன்னா நமக்கு இந்த திருமுறைகள் கிடைச்சிருக்காது. அப்படி 12 ஆசிரியர்கள் 40 பிரபந்தங்களை அருளினார்கள். இதில் என்ன சிறப்பு? இந்த 40ல் 25 பிரபந்தங்கள் சிவபெருமானை போற்றுவது, மீதி 15ல் 3 விநாயகப் பெருமானுடைய நூல்கள். முருகப்பெருமான் பற்றிய நூல் ஒன்னே ஒன்று, திருமுருகாற்றுப்படை, நக்கீரர் அருளியது. மீதி 11 சிவபெருமானுடைய அருளை பெற்ற அருளாளர்களை பாடியது 11 பிரபந்தம். அதில் ஞானசம்பந்த பெருமானை, திருநாவுக்கரசு பெருமானை, கண்ணப்ப தேவநாயனாரை பாடியிருக்கிறார்கள். நம்பியாண்டார் நம்பிகள்
திருத்தொண்டர் திருவந்தாதி பாடியிருக்கிறார். அது 11ஆம் திருமுறை. 11ஆம் திருமுறையில் 11 பதிகங்கள் பிரபந்தங்கள் அருளாளர்களை பற்றியது அப்படிங்கிறது சிறப்பு செய்தி, மறந்துடக்கூடாது. அப்போ இதில் மொத்தம் 1430 பாடல்கள் நம் செய்த தவப்பயனால் கிடைத்திருக்கிறது. ஏன்னா இதை பெரும்பாலும் 11ஆம் திருமுறையெலாம் நிறைய தெரியறதில்ல. அதிகபட்சம் பெரும்பாலும் திருவாசகம், அப்புறம் அங்கங்கே நம்ம பலந்தரும் பதிகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் சில தேவார பதிகம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு வருஷத்தில் 12 திருமுறைகள் முழுசும் நாம் முற்றோதல் செய்ய வேண்டும். அது இன்றியமையாத ஒன்றாக நம்முடைய பெருமக்கள் பின்பற்றி உய்வடைந்திருக்கிறார்கள். நாமளும் முயற்சி செய்யணும். அது ஒரு நாளைக்கு 5 பதிகம் அப்படிங்கிற ஒரு இதில் நாங்கள் பெருமானுடைய அருளினால் தினந்தோறும் ஒரு 5 பதிகம் அப்படின்னா சித்திரை முதல் நாளில் தொடங்கி கடைசி வரல 5 பதிகம், ஒவ்வொரு நாளைக்கு 5 பதிகம் 12 திருமுறையும் பாடக்கூடிய வகையில் வகுத்து செய்து கொண்டிருக்கிறோம். அது மாதிரி செய்யலாம். இல்லை மாதத்திற்கு ஒரு நாள் காலையிலிருந்து மாலை வரையும் எடுத்து ஒரு மாதத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி ஒரு திருமுறை அப்படின்னு கணக்கு வச்சு அதுவும் பண்ணலாம். இது மாதிரி ஏதோ ஒரு வகையில் நாம் என்ன பண்ணணும், தனியாக படிக்க முடியாது. ஒரு 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 திட்டத்தை வகுத்து ஒரு எப்படியோ ஒன்று வாரமோ மாதமோ நாளோ ஏதோ ஒன்று பெருமான் வகுத்து கொடுத்த நாளோ அல்லது வாரமோ, வாரமாகி திருவடிக்கு அப்படின்னா அன்பு செலுத்தணும். அல்லது மாதமோ, இல்லைங்க என்னால் முடியாது நான் ஒட்டுக்கா ஒரு மாதம் உட்காந்து படிக்கிறேன்னா எப்படியா இருந்தாலும் சரி, ஆக மொத்தம் 12 திருமுறைகளை ஒரு வருஷத்துக்குள்ளே நாம் பாராயணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை நாம் வகுக்கணும். அதுக்கு பெருமான் திருவருள் துணை இருக்கணும். அப்படி 11ஆம் திருமுறை அதில் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து நமக்கு பாடத்திட்டத்தில் திருமுகப்பாசுரம் முதல்ல, அது காரைக்கால் அம்மையார் பதிகம், பொன்வண்ணன் தந்தாதி இது இருக்குது. மதிய அமர்வில் விரிவாக அதை நாம் சிந்திக்கலாம். இந்த காலை அமர்வு செப்டம்பர் மாத பாடத்திட்டத்தோடு நிறைவாகி அக்டோபர் மாத பாடத்திட்டத்தில் 5 பாடல்கள் திருமந்திரமும் மதிய வகுப்பில் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம ஐயா நம்ம பேராசிரியர் அவருடைய பகுதியில் சேலம் அம்மாப்பேட்டை செங்கந்தர் அருள்மிகு குமாரசாமி குமரகுரு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் 12 திருமுறை மன்ற அறக்கட்டளை சொல்லி 12ஆம் ஆண்டு 63 திருவீதி விழா அழைப்புதல். அந்த அறக்கட்டளைக்கு ஐயா தான் தலைவர். அங்கே சேலம் அந்த திருக்கூட்டத்துக்கு ஐயா தான் தலைவர். அதனால் அவங்க அங்கே 63 நாயன்மார்கள் திருமணி செஞ்சு ஒவ்வொரு ஆண்டும் அவங்க சிறப்பாக அந்த வீதி விழா 63 மூவருக்கும் திருவீதி விழா செய்கிறாங்க. போன ஆண்டு அவங்க கொடுத்தாரு, அழைப்புதல் கொடுத்தாரு. போன ஆண்டு 2வது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சித்தாந்த வகுப்பு அன்னைக்கு. இந்த ஆண்டு அடுத்த மாதம் 9/11/2025 அதுவும் அடுத்த மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சித்தாந்த வகுப்பு. நம்ம ரொம்ப பின்தங்கி நிலையில் இருக்கிறோம். நம்ம ஐயா நமக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு, இல்லை திருவூர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கலையா தெரியல. சரி, வாய்ப்பு இருக்கிற அடியார்கள் எல்லாருமே ஐயா இப்போ அழைப்பதில் காலையில் நம்ம மடத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. வாய்ப்பு இருக்கிற அடியாரங்கள் அனைவரும் கலந்துங்க. அப்புறம் இந்த திருமுறை வகுப்பு 2 ஆண்டு நிறைவு பெறுது. இப்போ டிசம்பரோட எல்லாம் வினாத்தாள் வாங்கிட்டீங்களா? வாங்காதவங்க திருமுறை மாணவர்கள் தான் வினாத்தாள் வாங்கிக்கிங்க. கீழே வச்சிருக்கிறோம், ஆதினத்திலேருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த வினாத்தாளுக்கு உண்டானது விடை மொத்தம் 3 புத்தகம் கொடுத்துருக்குறோம். 1, 2, 3 இது 3 புத்தகத்தில் தான் இருக்கும். ஆனால் தேடி கண்டுபிடிக்கணும். முதல் புத்தகம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். முதல் புத்தகம் எங்கே இருக்குது, 2வது புத்தகம் எங்கே இருக்குது அப்படின்னு அதை கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதுக்கு மேலே விடையை கண்டுபிடிக்கணும். அதனால் முதல் புத்தகம் தேடிடுங்க.
விடை வந்து அடுத்த மாதம் 9ஆம் தேதி சித்தாந்த வகுப்பு, அதுக்குள்ளே நீங்கள் விடையை எழுதி கொடுத்துடணும். அதனால் இன்றைக்கி போனவொடனே முதல் புத்தகத்தை தேடுங்க, அப்புறம் விடையை தேடுங்க. தேடி எழுதி கொண்டாந்து கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா நமக்கு ஆதீனத்துக்கு அனுப்பிச்சிடலாம். நம்ம ஆதீனத்துக்கு பட்டமளிப்பில் வந்து அடுத்த மாதம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதியிலேருந்து குரு பூஜை. நம்ம மகர திருநாளில் நம்ம குரு நமச்சிவாயமூர்த்தி குரு பூஜை வந்து 17ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து 26ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அதில் கடைசி 9ஆம் நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வருது. அன்னைக்கு நம்ம திருப்பத்தூர் மையத்துக்கு பட்டமளிப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறாங்க. சனி ஞாயிறு திங்கள் மறுநாள் பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து குடியரசு தினம், அன்றைக்கும் விடுமுறை நாள் தான். அதனால் அப்போ நம்ம பக்கமாக வரும்போது முடிவு பண்ணிக்கலாம், 2 நாள் தலை யாத்திரை போகிறதா 3 நாள் தலை யாத்திரை போகிறதா அப்படின்றது அப்போ முடிவு பண்ணிக்கலாம். இது வந்து முடிவு இது தான். 25ஆம் தேதி பட்டமளிப்பில் இந்த வினாத்தாளுக்கு உண்டான விடையை வந்து நீங்கள் வர 2வது ஞாயிற்றுக்கிழமை சித்தாந்த வகுப்புக்குள்ளே கொடுத்துட்றோம். அப்புறம் தீட்சைக்கு நிறையா பேருக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு ஒரு மாதமாக போட்டுட்ருக்கிறேன் தீட்சை. இப்போ தான் ஐயா இன்றைக்கி தீக்கை பெறணும் அப்படின்றத ஒரு முக்கியத்தை சொன்னார் ஒரு இடத்துல. நான் கீழே வந்து கேட்டேன், இந்த மாதிரி தீக்கை எல்லாருமே நம்ம மையத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வாங்கணும், அதுக்கு பெயர் கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு மாதமாக நான் போட்டுட்ருக்கிறேன் வாட்ஸ்அப்பு. இப்போ வந்து நான் தீக்கை வாங்குறேன் அப்படின்னா, நான் முந்தநேற்று தான் ஆதீனத்துக்கு கடிதம் போட்டிருக்கிறேன். தீக்கை வந்து நம்ம சிவமடத்துலேருந்து ஒரு 60 பேர் வரோம் அப்படின்னு பேர் கொடுத்தவங்களாம் போட்டிருக்குறாங்க. இப்போ யாராவது பேர் கொடுக்குறவங்க திருவருள் சம்மந்தம் இருந்தால் நடக்கும். அதனால் தீக்கைக்கு பேர் கொடுக்குறவங்க யாராவது இருந்தால் பேர் கொடுத்துருங்க, சரிங்களா? கார்த்திகை மாதம் தான் கொடுக்குறாங்க. கார்த்திகை 30 நாளும் கொடுப்பாங்க. அது சன்னிதானம் எப்படி உத்தரவோ அது பிரகாரம் தான் நடக்கும்.